ஹாய் டூட்ஸ், பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி 10 வருஷம் ஆயிடுச்சு. ரினியூவலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். நினைக்கும் போதே 10 வருஷம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. பட் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள் ரினியூவலுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் வந்துச்சு. எங்கள் அப்பாவுக்கு வந்து பேரை கொடுக்க சொன்னானுங்க. நான் எங்கள் அப்பா பேர் கொடுத்துட்டேன். கீழே சர்நேம்னு கொடுத்துருந்தாங்க. சரி, அதையும் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். அதே மாதிரி எங்கள் அம்மாவுக்கு ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். பட் அங்கே தான் பிரச்சனையே இருக்குது. அந்த கன்சலேட்டில் வெரிஃபை பண்ணும்போது பழைய பாஸ்போர்ட்லேயும் புது அப்ளிகேஷனில் இருக்கிற டீட்டெயில்ஸை மட்டும் தான் கம்பேர் பண்ணுறாங்க. அப்படி கம்பேர் பண்ணும்போது ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுனாவே முடிஞ்சு போச்சு. அது சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு கணக்கு வச்சு அதுக்கு ஒரு டாக்குமெண்ட்டு ப்ரூஃப் எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. நான் எங்கே போகாத ப்ரூஃபுக்கு அவங்க ஏதோ 57லையோ 45லையோ பிறந்தவங்க. அவங்ககிட்ட நான் போயிட்டு எங்கே ப்ரூஃப் கேட்கறது? ஆதார் கார்டில் கூட அவங்க அப்பாவோட ப்ரூஃப் இல்லை. ஏன்னா இன்சில் மட்டும் போட்டு வச்சுருக்கிறாங்க. அப்புறம் சரி போயிட்டு கரெக்ட் பண்ணிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு புது அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் போட்டேன். அப்புறம் இன்னொரு புதுசாக அப்ளிகேஷன் போட சொல்லிட்டாங்க. எங்கள் அப்பாவோட பேர் எங்கள் அம்மாவோட பேர் பின்னாடி எங்கள் தாத்தா பேர் பாட்டி பேரும் போட்டுட்டேன். 2 தாத்தா பேரும் போட்டுட்டேன். அதனால் இப்படி ஆயிடுச்சு. சரி 2வது அப்ளிகேஷன் போடலான்னு சொல்லிட்டு 2வது அப்ளிகேஷன் போட்டு வந்தால் அதில் என்ன பண்ணிட்டேன், என்னோடய ஒய்ஃப் பேர் ஆட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு தடவை அடிஷன் ஆஃப் நேம் இல்லைன்னா சேஞ்ச் ஆஃப் நேம்னு சொல்லிட்டு போட்டு விட்டாருங்க. அதுக்கடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அடிஷன் ஆஃப் ஸ்பௌஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு விட்டாங்க. அதுக்கு ஒரு ஃபார்ம் அனெக்சர் அப்ளிகேஷன் ஆட் பண்ணுமாமா. அதை திருப்பி சரி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பாஸ்போர்ட் வந்து ஒய்ஃபோட பாஸ்போர்ட் தான் கேட்பானுங்களாமா. மேரேஜ் சர்டிஃபிகேட் கேட்கலையான்னு தெரியல. சரி ஓகே, அதையும் பண்ணி விட்டேன். அப்புறம் கட்சியில் 2வது பேஜில் கோயம்புத்தூருக்கு ஸ்பெல்லிங் தப்பாக விட்டேன். கோயம்புத்தூர். யாருங்க தமிழில் ஒரு மாதிரி பேர் வச்சிங்க, இங்கிலீஷில் ஒரு மாதிரி பேர் வச்சுருக்காங்க. கோயம்புத்தூர் தமிழில், இங்கிலீஷில் கோயம்புத்தூர். புத்தூர் தமிழில். சரி, நான் ஒழுங்காக தான் அடிச்சிருப்பேன். அப்படி அடிக்கும்போது இந்த ஆட்டோ கரெக்ஷன் வந்து ஸ்பெல்லிங் மாற்றி விட்டான். கம்மனாக்கி ஏன்டா நீ தப்பாக அடிச்சுட்டு அவன் மேலே பழகி போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் ஹேப்பன்ஸ். கடைசியில் நான் இந்த ஹெச்ஓடிகிட்ட ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்குள்ளே படாத பாடுபட்டோம். ஃபஸ்ட்டு தடவை கொண்டு போயிட்டு கேட்டதுக்கு ஏதோ சொன்னு அனுப்பிவிட்டாங்க. ரீப்ரிண்ட் அடிச்சுட்டு வந்தோம். அது மாதிரி 2-3 தடவை பிரிண்ட் அடிச்சுட்டு அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனும் எனக்கு 2 தடவை பிரிண்ட் அடிக்க வச்சிட்டாங்க. 3 தடவை. ஸோ சார், இன்கேஸ் நீங்களும் இது மாதிரி ஏதாவது ஃப்யூச்சரில் அப்ளை பண்ணிங்கன்னா, பழைய பாஸ்போர்ட்டில் இருக்கிறது நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அப்படியே டிட்டோ காப்பி அடிச்சிருங்க பழைய பாஸ்போர்ட்டை புது பாஸ்போர்ட்டுக்கு. ஏதாவது மாற்றினீங்க முடிஞ்சு போச்சு, அலைய விட்டுருவாங்க.